நீ? பார்த்தல நீ தப்பாமா என்ன சொன்னாங்கன்னு. இத்தனை வருஷமா அவனை லவ் பண்ணிட்டு அவனை விட்டு என்னால இருக்க முடியாது. சரி விடு விடு, பார்த்துக்கலாம். அழாத அழாத. ஏய் பிரசாந்த், வா மச்சான். ஏன்டா ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறியா? அம்மா கால் பண்ணினே இருக்கு. மச்சான் கடைசியாக பார்த்ததுடா. இது வரைக்கும் ஃபோனு மெசேஜ்னு எதுவுமே வரல. அதான் கஷ்டமாக இருக்கு. சரிடா, இப்படியே ஃபீல் பண்ணியிருந்தா எப்படிடா? போய் நேரில் பார்த்து பேசினா எல்லாம் சரியாக போய்டும்டா. மச்சான் அவன் தங்கச்சி மொபைல்லேருந்து மெசேஜ் வந்திருக்குடா. என்னான்னு? நாளைக்கு பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க மச்சான். அவ்வளோதான், போய் நேரில் பார்த்து பேசு, எல்லாம் சரியாக போய்டும். சரி மச்சான். சரி போகலாமா? சரிடா. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு லவ் சேரணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது காசு பணமோ ஜாதி மதமோ இல்லடி, சிச்சுவேஷன் மட்டும்தான். யார் சிச்சுவேஷன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க லவ்வில் மட்டும் இல்லை, லைஃப்லையும் ஜெயிக்கிறாங்க. கவலைப்படாதடி, நல்லதே நடக்கும். அழாத அழாத. ஆ ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஹலோ, எங்க இருக்கா? ஆஃபீஸ் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க பேசிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன். ஹலோ. நீங்க பேசிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன். இல்லைம்மா, ஆஃபீஸில் நியூ ஜாயின் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்ற கதை எனக்கு தேவையில்ல, போனை வை. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ இப்போ எங்க தான் இருக்க? இதோ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். சரி, நீ இப்போ என்ன பண்ண? நீ அங்க இருந்து வர வரைக்கும் சாரி சொல்லிட்டே வா. சரி ஓகே. சாரி சாரி. கேக்கலையே. சாரிடா தங்கம், சாரி. சுத்தமா கேக்கல. ப்ளீஸ் சாரி. எங்க இன்னும் காணோம்? சாரி. இன்னுமா நீ வர? நீ தானம்மா வண்டி ஓட்டும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி பார்த்து மெதுவா வா, திரும்ப யார்ட்டையும் ஃபோன் பேசிட்டு இருக்காத. நான் வைக்கிறேன், சரியா? சரி ஓகே. சரிம்மா, நான் வந்துடுறேன். பாய், சீக்கிரம் வா. சார் இப்போ ஃப்ரீயா பேசலாமா? ஆஃபீஸில் நியூ ஜாயினிங்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ ஓ, உங்கள் கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்படிலாம் இல்லைம்மா. சரி, ஃபோட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாமே. சரி, எனக்கு ஷேர் பண்ணி விடு. இப்போ ஓகேவா? கோவம் போயிருச்சா? போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே தான். ஹாய். ஹாய். வா உட்காரு. ஏன் லேட்டு? ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன திடீர்னு? சும்மா கடைக்கு போனேன், ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன்.
இந்தா நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. டேய், உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ரோட்ல இப்படி குப்பை போடாதுன்னு? போய் எடுறா. ம் எடுத்துட்டு போய் வீட்டு டஸ்ட்பின்ல போடு. ஆளும் மூஞ்சியும். யாருவா புதுசாக இருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. பாரு, நல்லா பாரு. நான் பக்கத்துல இருக்கும்போதே அவளை நல்லா பாரு. சும்மா தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பாக்குறதுக்கும் அவ போற வரைக்கும் பாக்குறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அவளே நல்லா பாத்துட்டு இரு. பெரிய வீட்டு த்ரிஷா நினப்பு. பேசும்போது பிடிக்கலன்னு எந்திரிச்சு போயிடுவா. ஏன் இப்ப மூஞ்சி எப்படி வச்சிருக்க? ம் என் மூஞ்சே அப்படிதான். சரி, சாரி. ஓ சாரியை நீயே வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணாதான் உன் கோவம் சரியாகும்? கிஸ் கொடுத்தா தான் சரியாகும். என்ன விளையாடுறியா ரோட்ல? அதெல்லாம் முடியாது. கிஸ் கொடுத்தா தான்ப்பா. சரி, ஓகே. ஆனா நான்லாம் பண்ண மாட்டேன். நீ வேணா பண்ணிக்கோ. சரி ஓகே. ஒரு நிமிஷம். ஷோ இங்கே பாரு, மைண்டை டைவர்ட் பண்ணாத. க்ளோஸ் யுவர் ஐஸ். சாரிம்மா. யாரு? ஹலோ. ஹலோ மச்சி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லி தொலைடா. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் எது தெரியுமா மச்சி? ஃப்ரெண்ட் அவங்க ஆளோட வெளியே வந்திருக்கப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா? அது இல்லை மச்சி, அடக்கி வச்சிருக்கத ரிலீஸ் பண்ணுறது. மொத்த ஃபோனை விடா. ஃபோனை விடா கரடி. இப்போ கிஸ் கொடுக்கட்டா? ம் சரிடா, அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. நான் கிளம்புறேன். சரி ஓகே, நீ கிளம்பு. காத்திருந்த காதலும் தோற்கவில்லை பெண்ணே, வாழ்வை வாழ ரசிப்பதும் காதலால் அன்பே. காலம் கடந்தும் கண்கள் தேடுதே, தேடலில் நம் நினைவுகள் கூடுதே. இதுதான் காதலா, இதுவும் காதலா, இதுவும் காதலே, இதுதான் காதலே. இதோடா பிரசாந்த். ஏய் வா, என்னன்னு கேட்கலாம். ஃப்ரெண்டுமா. மச்சான் என்ன இங்கே இருக்க? என்னடா? இல்லை மச்சான், அங்கே உட்காந்து பேசலாம் வா. சரி வா. வா மச்சான், இங்கே உட்கார்றா. டேய் டேய் நீங்களும் உட்காருங்க. டேய் நீ இப்படி வாடா. உட்காருடி. உட்காருங்கம்மா. என்னாச்சுடா மச்சான்? லவ் மேட்ரு மச்சான். வீட்டில் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஃபோனு சிம் கார்டெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. 40 நாள் கழிச்சு இப்போ தாண்டா பார்க்குறோம். இப்போ என்னடா பண்ண போகிறீங்க? அதை பற்றி பேசுறதுக்காக தாண்டா வந்திருக்கோம். ம், நான் உன்னை சொன்னால் கேட்பியா மச்சான்? சொல்கிறா மச்சான். என்ன உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்ல? தெரியும் மச்சான். என்னோட தங்கச்சி திவ்யா இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமாம். அவள் லவ் ஃபெயிலியரில் இறந்துட்டு தானே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே அவள் எப்படி இருந்தாலும் உங்கள் யாருக்குன்னா தெரியுமா? என்னடா சொல்கிற மச்சான்? தெரியாது. லவ்வில் எது மச்சான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்? அழகா, காசு, பணமா, இல்லை வேற ஏதாச்சுமா? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது மட்டும் போதுமா? வேற என்ன மச்சான், நீயே சொல்லு. லவ்வில் ரொம்ப முக்கியம் பொறுமைடா மச்சான். அந்த பொறுமை இல்லாததான் தான் இன்றைக்கி என் தங்கச்சியை சேர்த்துட்டா. என்னடா சொல்கிற? ம் ஆமாம் மச்சான். என் தங்கச்சி லவ் மேட்டர் தெரிஞ்சு எங்கள் அப்பா அவங்க வீட்டில் பேசுகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனார். அப்போ அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு மச்சான்? கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும்னு நினச்சோம். ஆனால் என் தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார்.
சரிடா, அப்புறம் என்னாச்சு? சரி திரும்ப ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமேன்னு அவங்க வீட்டுக்கு திரும்பவும் போனார். வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, திரும்பவும் அப்பாவை அசிங்கப்படுத்துறாங்களோன்னு நினச்சி என் தங்கச்சி அப்பா வரத்துக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டா. எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்கன்னு அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல தான் வந்தார். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப என் தங்கச்சி செத்து போயிட்டா. என்ன பண்ணுறது, அவள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருந்தா இப்போ அவளும் சந்தோஷமாக இருந்திருப்பா, நாங்களும் சந்தோஷமாக இருந்திருப்போம். இதெல்லாம் கரெக்டாக தான் மச்சான். இப்போ என்ன பண்ண சொல்கிறதுக்கு? உங்கள் 2 பேரில் யாரா மச்சான் ஃபஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது? நான் தான் மச்சான். சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை மச்சான், ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண கரெக்டா? ஆமாம் மச்சான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் மீட் பண்ணும்போது நீ வரத்துக்காக அவங்களும், அவங்க வரத்துக்காக நீயும் வெயிட் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? ஆமாம் மச்சான். உங்களுக்குள்ளே சண்டை வந்தப்போ திரும்ப பேசிக்கிறதுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? கரெக்ட் மச்சான். இப்படி எல்லா விஷயத்துலையும் வெயிட் பண்ணிவிட்டு கல்யாணம்னு வரும்போது மட்டும் ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க? மச்சான் நீ சிம்பிளாக சொல்கிற மச்சான், அவன் தான்டா ஃபீல் பண்ணுவான். என்னடா பெரிய ஃபீலிங்ஸு? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸில் வர லவ்வை விட ஐயோ அவன் ஃபீல் பண்ணுறானே, ஐயோ அவன் கஷ்டப்படுறானேன்னு வர லவ் தான்டா அதிகம். கல்யாணம் ஆகி குழந்தை கொட்டின்னு பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் மச்சான். இன்னும் எத்தனை நாளைக்குடா இதையே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? நீங்கள் சண்டை போட்டுக்கும் போது எனக்காக நீ என்ன பண்ண, உனக்காக நான் என்ன பண்ணேன்னு பேசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம லவ்வுக்காக என்ன பண்ணோம், நம்ம லைஃபுக்காக என்ன பண்ணோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏய் அப்பாடி. ஹலோ. என்னம்மா நீ அக்காவும் சாப்பிடாம போயிட்டீங்களாமே? இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் வந்திருக்கோம். சரிம்மா சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. சரிங்கப்பா. என்ன ஓகே தானே? இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு வேணால் சுயநலமாக இருங்க, ஆனால் உங்கள் பெற்றவங்க கிட்ட மட்டும் சுயநலமாக இருக்காதீங்க. ஒருவேளை அவங்க சுயநலமாக இருந்திருந்தா இன்னைக்கு நாம் இங்கே இருந்திருக்க முடியாது. கரெக்டாக தான் மச்சான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி யாருன்னா பண்ணால் ஒத்துக்க மாட்டோம்ல. வெயிட் பண்ணி கிடைக்கிற விஷயத்துக்கு எப்பவும் வேல்யூ அதிகம். அதனால் அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. ஈகோக்காக சண்டை போட்டுட்டு எவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருப்பீங்க, அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது பேர் தான் லவ்னா நீங்கள் 2 பேருமே இங்கே இருந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சான். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காதலில் காத்திருப்பது சுகம் என்றால் காத்திருங்கள், பெற்றோர்கள் சம்மதிக்கும் வரை. மா வைஷ்ணவி, வைஷ்ணவி, மா வைஷ்ணவி, அப்பா. இங்கே வாமா. மா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கம்மா. இன்னும் அந்த பையனை நினச்சிட்டு இருக்கியா? ஆமாப்பா. சரிம்மா ஃபோனை போட்டு கொடுமா. ஹலோ. ஹலோ. பா நான் வைஷ்ணவி அப்பா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. உங்களை நேரில் பார்க்கணும், வர முடியுமா? வரேன்ப்பா. சரி ஓகேப்பா.